வணக்கம். செபியோட போர்ட் மீட்டிங் லாஸ்ட் வீக் நடந்தது. மியூச்சுவல் ஃபண்ட், ஏஐஎஃப், ஸ்டாக் மார்க்கெட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கும், ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓப்பன் மார்க்கெட் பைபேக், இதுதான் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா 2018 ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 2022 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போது 2022, 23, 24 நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 26 பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் இந்த கன்ஃபியூஷன் செபியோட சைடில்? அதுக்கு வந்து 2-3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, இந்த பைபேக்கு கம்பெனிஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, இன்வெஸ்டரோட ட்ரஸ்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணணுன்றது ஒரு காரணம். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸோட ட்ரஸ்ட்டை ரீட்டைன் பண்ணாவே ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெப்புடேஷன், ட்ரஸ்ட், இது எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரீமியமில் ட்ரேட் ஆக ஹெல்ப் பண்ணும். பட் இந்த பைபேக் அப்போ வந்து அதை 2018 முன்னாடி என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, இது பிரைஸ் மேனிப்புலேஷன் நடந்தது பைபேக்னால. ஒரு கம்பெனி ஷேரை பைபேக் பண்ணுறாங்கன்னா அது அந்த கம்பெனி என்ன எதிர்பார்த்து பைபேக் பண்ணுவாங்க, ஃபியூச்சரில் கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன், கம்பெனியோட ஃபியூச்சர் எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்றதுனால தான் அந்த டைமில் தான் பைபேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இன்வெஸ்டர் சைடில் என்ன இருக்கும், இப்போவே நம்ம பை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு மேனிப்புலேஷன் ஒரு சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, டாக்ஸ் வந்து குறைக்கிறதுக்காகவும் இந்த பைபேக் யூஸ் பண்ணாங்க. இதில் தான் செபி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சிக்கலான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஓப்பன் ஆஃபர் டெண்டர் ரூட். இது ஆரம்பத்தில் 2022, 23 இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ 2026 ஓப்பன் மார்க்கெட் பைபேக் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் 100 கோடி குவான்டிட்டி ஷேர்ஸ் இருக்குது. கம்பெனியோட ப்ராஃபிட் 10,000 கோடி ரூபா. 100 கோடி ஷேர்ஸ் இருக்குது, 10,000 கோடி ரூபா ப்ராஃபிட்னா ஒரு ஷேருக்கு ஏர்னிங் பர் ஷேர் 100 rupees. இப்போ இதில் கம்பெனி இந்த 100 கோடி ஷேர்ஸில் 10 கோடியே வந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும் ரிமைனிங்? மார்க்கெட்டில் 90 crore ஷேர்ஸ் தான் இருக்கும். இதே 10,000 கோடியில் 90 crore ஷேர்ஸை வச்சு நீங்கள் ஏர்னிங் பர் ஷேர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 111 ரூபா வரும். ஸோ அப்போ இந்த பைபேக் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பதில் இந்த பைபேக் ரூட்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, டாக்ஸ். இந்த பிரச்சனையை செபி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த டாக்ஸை ரீஷெட்யூல் பண்ணி, அதாவது ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டாக்ஸுக்காக பைபேக் பண்ணுறதுன்றது பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ மறுபடியும் இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், ROE இம்ப்ரூவ் ஆகும், ஷேர் ப்ரைஸோட சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஆகஸ்ட் 1, 2026 இருந்து கம்பெனிஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா ஷேர்ஸை பைபேக் செய்யலாம். இந்த பைபேக் ப்ராசஸ் 66 நாளுக்குள்ள முடிக்கணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைபேக்ல இதுக்கு முன்னாடி பழைய சினாரியோவில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இன்டைரக்டாக ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட்டரோட லாக்இன் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. மினிமம் ஷேர் ஹோல்டிங் சேஃப்கார்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபேக்கை டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த பைபேக் இப்போ இருக்கிற இந்த கான்செப்ட், இந்த ப்ரொசீஜர் வந்து கேஷ் ரிச் கம்பெனிஸ் பைபேக் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆகும், ஷேர் பிரைஸ் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டல் அலோகேஷன் டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பைபேக் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸும் லார்ஜ் கேப் கம்பெனிஸும் ரொம்ப மார்க்கெட்டில் வந்து அடிக்கடி பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. லார்ஜ் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸு, ஐடி செக்டார், கேஷ் ரிச் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, மெச்சூர் கன்சூமர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவ். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரலாம். இன்ட்ராடே பாரோயிங்னு ஒன்று இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். என்ன அப்படின்னா, சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கேஷ் மிஸ்மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். என்ன இந்த கேஷ் மிஸ்மேட்ச்னா என்ன அப்படின்னா,
500 கோடி ரூபா அளவுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல ரிடம்ஷன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து செட்டில்மெண்ட் வந்து ஈவினிங் வரும். ஸோ இந்த ரிடம்ஷனுக்கும் இந்த செட்டில்மெண்ட்டுக்கும் கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டெம்பரவரி பாரோயிங் தேவைப்படும். இந்த 500 கோடி ரூபா செல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பணம் செட்டில்மெண்ட் பணம் வந்து அதுக்கப்புறம் ரிடம்ஷனுக்கு செட்டில் பண்ணுறதை விட இந்த டெம்பரவரி பாரோயிங் ஃபண்டை வச்சு ரிடம்ஷன் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு அதை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடே பாரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். இது மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏஎம்சிஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். இப்போ இந்த பாரோயிங் யூஸ் பண்ணுறத செபி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, டெரிவேட்டிவ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்ஜின் பேமெண்ட்ஸ்க்கு, டெம்பரவரி லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்க்கு இதெல்லாமே இந்த ஃபண்டை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ரீட்டைல் இன்வெஸ்டர் பயப்படணுமா அப்படின்னா இதில் வந்து லாங் டேர்ம் பாரோயிங் இதில் கிடையாது. ஏன்னா இன்ட்ராடே பாரோயிங்கிறது கடன் வாங்குறது. அப்படி கடன் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அது பிரச்சனையில் சிக்குமான்ற ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து ப்ராப்பர் சேஃப்கார்டோட இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது ஏஐஎஃப், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். அதாவது இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸு, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு, ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கவர் இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைகிறதுக்காக செபி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா இந்த ஏஎஃபோட ஸ்கீம் அப்ரூவல் வந்து இன்னும் வேகப்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்கீம்ஸு 10 நாளில் லான்ச் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபண்டிங் வந்து வேகமாக ரிசீவ் பண்ணலாம். ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லான்ச்சஸ் வந்து ஸ்பீடப் பண்ணலாம், அதிகமான ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ண முடியும், இன்வெஸ்டர்ஸுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே மேஜர் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். இன்வெஸ்டரோட ப்ரொடெக்ஷன் இப்போ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மார்க்கெட் டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணும், கம்ப்ளைண்ட்ஸ் பேர்டனை குறைக்கும், இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக வாய்ப்பு இருக்கு, பிஸ்னஸ் செய்யறதுல இன்னும் ரிலாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா செக்யூரிட்டி, சேஃப்டி, இது ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கலாம். ரெண்டாவது இம்மிடியேட்டாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இது பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதை விட லாங் டேர்ம் ஒரு ஸ்ட்ரென்தன் ஆக ஒரு என்டையர் இந்த எக்கோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் செபியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட். பைபேக் பொட்டன்ஷியல் வந்து இனிமேல் இந்த அதாவது தவறான நோக்கத்தோட பைபேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இதுல இருந்து அவாய்ட் ஆகும். ஜென்யூனா பைபேக் பண்ணணுன்ற கம்பெனிஸ்க்கு இது பெனிஃபிஷியல். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு பைபேக் இன்வெஸ்டர் என்ன அப்ஜெக்டிவ் திங்க் பண்ணுவார், கம்பெனி ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பைபேக் மூலயமா இன்வெஸ்டர்ஸ்க்கு கிரியேட் ஆகும். அது ஒரு டிசிப்ளினோட கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏஎம்சி கம்பெனிஸை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப். கேபிட்டல் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏஇஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்டர் சைடில் ரீச் ஆகலை. ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரகிளை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த முக்கியமான 3 விஷயம்தான் ஓவரால் இந்த செபியோட போர்ட் மீட்டிங்லேருந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ மேலும் பல இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ட்ரைனிங் லேர்னிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். என்னோட ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.